மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாகவே நம்முடைய தேவன் எண்ணிலடங்கா நன்மைகளை நமக்கு செய்கிறவர். இன்றைக்கும் கூட ஒரு விசேஷித்த இந்த காலத்துக்கேற்ற ஒரு எச்சரிப்பை தேவன் தன் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிற செய்திகளை நாம் கேட்டு அதன்படியே நடக்க நாம் முற்றுமுடியுமாய் ஆயத்தமாக்குவோம். சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலகம் எல்லா தேசங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் எல்லா ஊர்களிலும் துன்மார்க்கம் நிறைந்த ஒரு சந்ததியின் மத்தியில் நாம் இருக்கிறோம். ரெண்டாவது, எல்லாவற்றிலும் பாவங்களும் அக்கிரமங்களும் மிகுந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அது வீதியாக இருக்கட்டும், தெருவாக இருக்கட்டும், ஊராக இருக்கட்டும், அது அலுவலகமாக இருக்கட்டும், எந்த இடம் பார்த்தாலும் பாவிகளும் பாவத்தின் செயல்களும் மிகுந்திருக்கிறது. மூன்றாவதாக, இன்றைக்கு பரிசுத்தத்தை பரியாசம் பண்ணுகிறவர்கள், ஜெபத்தை பரியாசம் பண்ணுகிறவர்கள், உன்னத தேவனை பரியாசம் பண்ணுகிறவர்கள், நீதி நேர்மை உள்ள வாழ்க்கையை பரியாசம் பண்ணுகிறவர்கள், ஏன் ஆண்டவராக இயேசுவை பரியாசம் பண்ணுகிற துன்மார்க்க கூட்டங்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் முழுகியிருக்கிறது. ஆனால் தேவன் தன்னுடைய சுய இரத்தத்தால் சம்பாதித்த தன் ஜனங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற ஆலோசனை என்னவென்றால், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை ஒரு நாளும் நீங்கள் கேட்க வேண்டாம், பாவிகளுடைய வழியில் ஒரு நாளும் நீங்கள் நிற்க வேண்டாம், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார வேண்டாம். அவர்களோடு நாம் வெறுப்பை காட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை, அவர்களோடு பழகலாம். ஆனால் துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் தேவ ஜனங்கள் நடக்கக்கூடாது. பாவிகளுடைய பாதையில் ஒருபோதும் மீட்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்கள், பாவ செயல்களிலே பாவிகளுடைய கூட்டாளிகளாக நாம் ஒருபோதும் மாறக்கூடாது. எதற்கெடுத்தாலும் பரியாசம் பண்ணுகிறவர்கள் இன்றைக்கு எங்கும் பெருகியிருக்கிறார்கள். அப்படி பரியாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே நாம் உட்காராமல், நாம் எப்பொழுதும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தை தேட வேண்டும், சத்தியத்தை தேட வேண்டும், தேவனையே தேட வேண்டும், அற்புதம் செய்யும் ஆண்டவரை தேட வேண்டும், சுகமாக்கும் கர்த்தரை தேட வேண்டும், விடுதலை கொடுக்கும் இரட்சகரை நாம் தேட வேண்டும், ஆசீர்வதிக்கிற நம் ஆண்டவரை நாம் தேட வேண்டும். எப்பொழுதுமாய் தேவ ஜனங்களுடைய ஐக்கியத்தை விரும்புங்கள், ஜெபிக்கிறவர்களுடைய ஐக்கியத்தை விரும்புங்கள், சத்தியத்திலும் நீதியிலும் நேர்மையிலும் நடக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விரும்புங்கள். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு விசேஷமான ஒரு தெய்வ பலன் உங்களுக்குள்ளே இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். நம் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவர். ஆகவே ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்கள் துன்மார்க்க கூட்டத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். பாவிகளுடைய வழிகளை விட்டு விலகி நாம் பாவ கட்டுக்களை ஜெயிக்க வேண்டும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தை விட்டு விலகி நாம் கர்த்தாதி கர்த்தரை துதித்து 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 விசுவாசமான வார்த்தைகளை நாம் பேசி விசுவாச சத்தியங்களை கடைபிடித்து விசுவாசத்தினால இந்த உலகத்தை நாம் அனுதினமும் ஜெயிக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவராக இயேசுவின் பாதத்தையே தேடுவோமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டாம், பாவிகளுடைய வழியில் ஒரு நாள் நிற்க வேண்டாம், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார வேண்டாம் என்று சொல்லி எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுத்து நிக்கிரகம் பண்ணக்கூடிய இது போன்ற ஆண்டவரே தீமையான உறவுகளிலிருந்து நாங்கள் விலகி என் தேவனை சமூகத்தை தேடி உமது வசனத்தினால் பலப்பட்டு உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் நிலைத்து உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று வாழவே எங்களை அழைத்திருக்கிறீர். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் இப்படிப்பட்டதான உறுதியான தீர்மானம் எடுக்க அவர்களுக்கு பரிசுத்தாவின் பலனை தருவீராக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.